நாள் வந்து எனக்கே வந்து சம்பவத்தை ஜெஸ்ஸி விலாக்ஸ் சேனல் ஆடக்கூடாது இப்படிதான் மேலே எப்படி வியூ சூப்பரா ஒரு பாண்டிங் ஒன்று உருவா இந்த பிள்ளைல ஓடி விளையாடுற பாருங்க டீ மாடுகளை வந்து கொண்டு போய் மூணுலயும் பார்க்கும்போது கோல்டு டீ கொஞ்சம் நாங்கள் ரோட் சைடு அடிக்கிற ஆள் வருப்பா இல்லை 8 பேருக்கு தான் டிக்கெட் எடுத்தது ஹாப்பி மூமெண்ட் வெல்கம் டு ஸ்ரீலங்கா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் பதுளை மாவட்டத்துக்குரிய எல்லா பகுதியில் இருக்கிற நைனாட்சிக்கு வந்திருக்கிறோம். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கள், நாங்கள் லண்டன்லேருந்து அதே மாதிரி ஜெர்மன்லேருந்து வந்த குடும்பத்தோடு வந்து இந்த இலங்கை சுற்றுலா வந்து மேற்கொண்டு வந்துருக்கோம். இன்றைய தினம் வந்து நிறைய பிளான்கள் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து இன்றைக்கு 9:40க்கு அந்த கொழும்பு ரயில் நீல ரயில் வரும் என்று சொன்னவே, அதால் நாங்கள் இப்போ 9 மணி போலேயே வந்துட்டோம். குறிப்பாக வரைக்கும் வந்து அந்த நாள் சந்தையில் வந்து வாகனத்தை போட்டுட்டு இங்கே வந்து நாங்கள் அப்போவே சொன்னவேல் போயிட்டு வரதுக்கு 1500 ரூபா. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் தான் வந்து வெயிட் பண்ணிவிடுவோம். நீங்கள் ட்ரெயின் பார்த்துட்டு வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ணலாது, நீங்கள் 1000 தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னவேல் நானும் குழப்பப்பட்டு அடித்து சரி என்றாலும் 2000 ரூபா கொடுத்து அதில் அனுப்பிட்டேன். நீங்கள் கட்டாயம் அப்படி வரைக்குள்ள அவையில் கேளுங்க, நாங்கள் பார்த்து தான் வருவோம், அதுக்கு வெயிட் பண்ணி வரையிலுமான்றதை நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்களா. நல்லா இவ்வளோ நாள் வந்து எனக்கே வந்து சம்பவத்தை செஞ்சுட்டாங்க. இப்போ எங்களோட டீமோட நிற்கிற மற்ற டீம் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அங்கேயே வந்து புக் பண்ணவே சாப்பிட்டு வர லேட் ஆகிட்டு, அதால் தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறேன். வேலை நம்ம மெனக்கெடுத்தக்கூடாது தானே, அதனால் லொக்கேஷன் போட்டுட்டு இப்போ வந்திருக்கேன். வேறு வேணும் இப்போ எங்களோட டீம்கள் என்னென்ன செய்யணுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நிற்கிறோம், வேல் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய தமிழாக்கள் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல. இன்றைக்கு குறிப்பாக இந்தியாவில் பக்கம் நின்று எடுக்கிறது, நாங்கள் வர்ற பக்கம் வந்து இந்த இடத்தடிக்கு வருவோம். நாங்கள் கஷ்டப்படுத்தவில்லை. மற்றபடி நீங்கள் வாரண்டா 2-3 பாதைகள் இருக்கும். அதால் ஒரு பாதை, இதால் ஒரு பாதை இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டுதான் அக்கா இதால் ஏறுங்க, இதால் நடவுங்க. ட்ரெயின் வந்து 9:40க்கு வரும். அதுக்கிடையில் நாங்கள் அங்கே போயிடுவோம் நம்புகிறேன். வெள்ளக்காரன் சூடு தாங்க முடியாமல் ஜக்கெட்டை பொத்தி கொண்டு போகிறார். இந்த நைனாட்சிக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கில் வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த மழை பெய்து சும்மா மிஸ்டியாக இருந்தது. அதுக்கு பிறகு நான் எப்பயுமே அப்படி ஒரு கிலோமீட்டரில் வந்து வரையில. குறிப்பாக வந்து அப்படி வரேன்டா கொஞ்சம் மழை சீசனில் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கல இதுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஃபோட்டோ எடுக்கல அது ஒரு மன நிம்மதி வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், அங்கால பக்கம் போய் கொண்டிருக்கோம். அவசரமாக இந்த 2 பேரும் ட்ரெயின் போய மட்டும் ஓடி கொண்டிருக்கிறதாவா அவருக்கு முன்னுக்கு ஓடிட்டா. இதில் ஒரு டீம் ஒன்று நிற்கிது. சரி, ஓகே, வந்துட்டான் இந்த இடத்துக்கு. இதில் ஒரு சைனாக்காரங்களை என்ன கலைக்கிறாங்கன்னு தெரியல, நல்லா இருக்குது கதை. ஆனால் இதுதான் அந்த வியூ, நைனாட்சி வியூ. பாருங்க எப்படி இருக்குன்னு. அங்கால பக்கத்தில் இந்த வியூவை பார்க்கலாது. இங்கே கட்டாயம் நீங்கள் வந்து ஆகணும். இல்லை பாருங்க, இவ்வளோ பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் ட்ரெயினுக்கு தான். இப்போ இதில் அண்ணாக்கள் ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சு இப்போ நடுவில் 2 எடுக்கணும்னு சொன்னவேல். ஆனால் சூப்பராக இருக்குன்னு இந்த வெயில் அடிக்க. வெள்ளனை வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது பாருங்க, இதுதான் இந்த வியூ. இந்த வியூக்காகத்தான் வந்து இவ்வளோ பேரும் இந்த இடத்துக்கு வந்து வரையணும். அங்கே நிற்கிறோம், அப்போ ஃபோட்டோ எடுக்கணும். சரி, எடுத்தாச்சு. ஏன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 10-20 நிமிஷத்தில் வந்து கொழும்புலேருந்து வர்றேன் தான் வந்து வரும்போது. ஆனால் நுரையிலேயே வந்து 9 மணிக்கு தானே வெளிக்கிடுது. அது எப்படி என்று எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் பதுளையிலேருந்து வெளிக்கிற ரயில் தான் இங்கே வரும்போது. அப்போ இந்தியாவில் பக்கத்தால் தான் வர சான்ஸ் இருக்குது. அப்படியே நானும் எனது பதிவை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். வேறு கீழேயும் போய் நின்று ஆக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறேன். நான் கீழேயும் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தான் மற்ற டீமும் வந்து வரையணும். இவங்களுக்கு வந்து இந்த 20 நிமிஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறேன். உங்கள் ஆட்டோக்காரங்கள் இப்போ புதுசாக அந்த ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க போல இருக்குது. காசு அவங்களுக்கு கூட நேரம் நினைக்கிடாமல் இருக்கிறதுக்காக. சரி, எங்களுக்கு சொல்லுங்கள், இந்த இடம் எப்படி இருக்குது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நைனாட்சி பிடிச்சிருக்கா? ஐயா, இதை பற்றி உங்களோட இங்கிலீஷில் சொல்லி விடுங்க, எப்படி இருக்குது? எங்கே வந்திருக்கீங்க? நைஸாக இருக்குது. இப்போ பெருசாக கதைங்க, பிரச்சனையே இல்லை. நைஸாக இருக்குது. இந்த இடம் என்ன பேர் தெரியாது? நைனாட்சி. சரி, யோசிக்கிறார். அம்மாவோட சேர்ந்து கதைங்க. நைனாட்சி இருக்கான்னு என்றார். That bridge has 9 arches. That's why it's called 9 arches. And the scenery is behind is so beautiful and awesome, right? All the trees. ஆள் வந்து ஒரு யூடியூபர். கிட்டத்தட்ட இப்போ 25 நான் தான் 25 சப்ஸ்கிரைபர்ன்ற பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். நிறைய மெமரிஸை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நல்ல விஷயம். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ், ஜெஸ்ஸி விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். ஜெஸ்ஸி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். மாமாக்கு சப்போர்ட் என் சேனலில் ஜெஸ்ஸி விலாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு ஜெஸ்ஸி விலாக்ஸ் சேனல். ஜெஸ்ஸி மாமா சொல்லுங்க. சரி, வா பிள்ளை வந்து கஷ்டப்படுத்தாமல் அப்படியே வந்து இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் ட்ரெயினை பார்க்குறதுக்கு. இதில் தாங்க ஒரு 3 பேர் கொண்டு டீம் வந்து நிற்குது ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு. இப்போ ரெயின் சத்தம் கேட்டுட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறது. அங்கால பக்கம் பார்த்திங்கன்னா அதோட ஒரு டீம் வந்து இதில் வேறு அங்கால இன்னும் ஒரு டீம், இந்த இதில் ஒரு டீம். அது மேல் வியூ நல்லாயிருக்கும். ஓகே, ரைட் வந்துட்டு
எவ்வளோ வெள்ளையில் அந்த ரயிலே வந்து போயிடும். எடுங்க நான் வீடியோ எடுங்க. வா 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 மேலுமே அருமையான தருணம் இது. வேறு எல்லாரும் வந்து எடுத்து கொண்டிருக்காங்க. இதை பார்க்கத்தான் இவ்வளோ பேர் வாருது. ஓகே டீம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. சரி அவைகளுக்கு அந்த 20 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டு வந்திருக்கணும் ஆட்டோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவையில் வந்து ஆட்டோக்கார் தேடியே வந்துட்டான். இப்போ கூட்டிகிட்டு போயிடும். நாங்கள் இளநீ குடிச்சிட்டு போவோம்னு நினைக்கிறோம். சரி இளநீ ஆனால் இதுக்குள்ள வந்து வழுக்கே இல்லை. அதுதான் ஒரு கவலைக்கு ஒரு விஷயம். இப்படியே குடிப்போம். இன்னும் ஒரு டீமும் வந்து இளநீ வண்டிடும். ஆக்கள்கிட்ட சைஸ் எல்லாம் பாருங்களேன். சின்ன பிள்ளை 350 ரூபா ஒரு இளநீ இங்கே. சரி இப்போ இளநீ குடிச்சு முடிஞ்சு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வெள்ளையில் ஒரு ஆக்கள் வந்தவையில் அவையில் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா ஆசை கொடுத்துட்டு ஒரு இளநீ வந்து வண்டினவில்லை. அப்போ அதுக்கு மாற்றிலான்ட்டான். அதுக்கு முதலே வந்து பார்த்திங்கன்னா அவன் 3 பேரும் 5000 வந்து ஒரு இளநீ குடிச்சிட்டு போனாலும் வந்து காசு மாற்றி முடிஞ்சதால் அப்போ நானே வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு விலை சின்ன சின்ன வேலை செய்தால் அவளுக்கு அந்த இலங்கை மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயம் வந்து இன்னும் வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ எங்களோட அந்த டீம் போயிருப்பினோம். நாங்களும் அப்படியே வலிக்கிட்டோம். சரி இப்போ இதுலேருந்து ஆட்டோ எடுத்துக்கொண்டு ராவணா ஃப்ளை போவோம். சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ராவணா ஃப்ளை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். குறிப்பாக வந்து லண்டன் ஃபேமிலியில் வந்து ஒரு ஆளும் அதே மாதிரி ஜெர்மனியில் வந்து 4 பேர் வந்து இந்த ஷிப் லைனில் வந்து போயிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய நடைமுறைகள் இருக்குது. வந்தோடனே ஃபோனை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் ஃபாரினர் ரெண்டே வந்து சொல்லுங்கள் அவ்வளோ இல்லை வித்தியாசங்கள் வந்து இல்லை. குறிப்பாக வந்து நீங்கள் ஃபாரினர் ரெண்டைகளை வந்து உங்களுக்கு சேஃப்டி வைஸ் கொஞ்சம் அவையில் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகிறது வந்து கூடுதலாக இருக்கும். அதனால தான் நான் ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ ஒரு ஆள் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு நிற்கிற கவுண்டரில் மற்ற 4 பேரும் வந்து இதாகினோம். அந்த 4 பேருக்கு வந்து ட்ரோன் ஃபாலோ பண்ணது, இவளுக்கு வந்து ட்ரோன் ஃபாலோ பண்ணது. இப்போ இதில் பாருங்கள் எல்லோரும் வந்து நிற்கணும். இதில் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். எப்படி லேட் ஆகும் போல் இவ்வளோ பேர் நிற்கணும் பாருங்கள். இதுக்கா ஷிப் லைனு தான். இப்போ வந்து அவர்கள் காசு கட்டி முடிஞ்சு 16,300 900 வந்தது ஒரு ஆளுக்கு வந்து போகிறதுக்கு ட்ரோனோட சேர்த்து. அப்படியே இந்தியாவில் வந்து கேஸ் போடுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். அந்த பேர் படி தான் வந்து இதில் கூப்பிடுவேன் உள்ள. சரி இப்போ இந்த ஜெர்மன் டீம் வந்து இறங்கிட்டு இப்போ உள்ளுக்குள்ளே எங்களுடைய ஜெர்மன் டீம் வந்து என்ன ஃப்ளிப் வந்து போடலை. ஆனால் லண்டன்லேருந்து அந்த அக்கா வந்து முடிச்சுட்டு வந்துட்டா சூப்பராக வந்து அப்படின்ற மாதிரி சொன்னால் கோப்ரோ வந்து கொண்டு போயிருந்தா. இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ட்ரோன் மட்டும் தான் ஃபாலோ ஆகணும். இப்போ ஒரு ட்ரோன் வந்து கேட்ச் முடியாது சின்ன பிள்ளைகளுக்கு. சரி இப்போ எங்கள் டீம் வந்து எல்லாம் விளக்கிட்டு அப்படியே மேலே போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு 20 பேர்கிட்ட வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க கடவுள். இப்போ இதுலேருந்து ஸ்கை வாக்குக்கு மேட்ட அண்ணாக்கள் வந்து அண்ணாக்கள் வந்து போயிடும். இப்போ அண்ணாக்கள் விளக்கிட்டோம் 4 பேர் இந்த ஸ்கை வாக்கில் போகிறதுக்கு 1 வே மட்டும் தான் டிக்கெட் எடுத்துருக்கிறோம். இல்லை வேறுங்க போய் கொண்டிருக்கிறோம். மெல்ல நடந்து ஆடக்கூடாதுன்னு சொல்ல அவன் போய் பேர் இருந்து ஆடிட்டு இருக்கா படி. சரி உள்ளே போய் அவையில் வீடியோ எடுக்கணும். அவர்களுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாட்டு போது கிளைமோதியா மேலுமே அந்த ஒரு தருணம் இந்த துண்டு வரைக்கும் தான் வந்து பயமாக இருக்கும். இந்தியாவிலெல்லாம் போய்க்கல உங்களுக்கு பயம் துண்டு வந்து இருக்காது. இதில் ஒரு கப்பல்ஸ் வந்து வேற போயிடும் போல இருக்கா. அதான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். டான்ஸ் ஆடிடாங்க பிள்ளை வேறு ரகவா நைஸ். ஓ ஓ வேறு ரகவா எப்படி டான்ஸுங்க டான்ஸ் பழகுவா போல இருக்கு. இதுக்கு என்ன வேறு ரகம். ஓ ஏ பாட்டு நின்றுட்டு ஆக்களுக்கு வெல் டன். ஓ பிச்சுட்டு போயிடும். இதில் இருக்கிற ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் தான். நான் நினைக்கிறேன் 2-3 பேர் மேலே இருக்கணும். இதில் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும் போல இருக்குது. எங்களுடைய ஆக்கள் வந்து இப்போ தான் வந்து பக்கத்தில் போயிருக்கணும். ஓகே இப்போ அவையில் வந்து சரி முடிச்சிட்டோம். கடைசியாக வந்து அண்ணா தான் ஃபஸ்ட்டாக போகிறேன்ட்டு பார்த்துட்டு வெயிட் கூட தான். ஆனால் அக்கா வந்து முன்னுக்கு போயிட்டா. அவையில் வந்து பிள்ளைகள் வந்து சத்தமெல்லாம் போல நம்மளை வந்து போயிட்டோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டு பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து அங்கேருந்து பேனில் வந்து இந்த இடத்துக்கு ஏற்றிட்டு வர வேணும். ஹைவோக்கில் போன டீம் வந்து முடிச்சிருப்பிடும் போல இருக்குது. நாங்கள் போகிறது சரிதரமாக என்ன கட்டணும் தெரியல. பாப்பா இது அவையிலோட வந்தாக்கள் வந்து இதில் வெயிட் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். திருப்பி வெள்ளையில் வருது அம்மா. ஓகே இதில் பாருங்கள் இந்த 4 பேர் கொண்ட குழு மேலே ஏறிட்டு இந்த ஸ்கை வாக்கால் போனவள் தானே அப்படியே வந்து கீழே வந்துட்டலாம். நான் இதனை வெயில் வரவட்டிக்கு போகணுன்னு பார்த்தேன். நான் வெயிலும் சேம் டைம் தான் இப்போ தான் வந்து வந்த வெயில் அங்கே போயிட்டு அதால் வந்து ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு எனக்கும் ஆசையாக இருந்தேன் மேலே ஏறி கனகாலம் மாதிரி. ஆனால் இப்போ காஞ்சி போயிருக்கும். இந்த ஷிப் லைனில் வந்து போகிறாங்க. இப்போ ஷிப் லைன் ஆக்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க போல இருக்கு. அதில் லைன் நிற்குது என்றாலும் இப்போ போயிட்டு வந்தீங்களே என்ன வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? நல்லா இருந்தது. மேலே எப்படி வியூ சூப்பராக ஹார்டாக இல்லையா உங்களுக்கு?
ஹார்டா இல்லை ஓகே ஃபன் ஐயா இவர் வந்து தான் போயில்லைன்ட்டு அப்பாவே வந்து விடையில பாவம் அப்பா சிப்பில் இல்லை சரி நான் வெளிக்கிட வேணாம் இப்போ இதுலேருந்து வெள்ள அடி ஏறைக்கில் வந்து தூக்கிட்டு வந்துடுவான் இப்போ ரங்கே தூக்கிட்டு போகிறேன் ஸ்ரீலங்காவில் என்ன பிடிக்கும் உங்களுக்கு மாங்கி ஏண்ணே இப்படி எஞ்ச பாருங்க காட்டுறேன் மெல்லமாக இறங்கிட்டு இருக்கோம் ஆளை தூக்கி வந்து களைச்சி போயிட்டான் இதில் வந்து விட்டுட்டு இந்த பூல் கிளப்பை வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்களாண்டா ஆக்கள் குறைவாக இருக்குது அதே மாதிரி தமிழ் ஆக்கள் தான் இதில் வந்து ஆடிக்கொண்டிருக்கணும் அப்படி ஒரு செட்டப் எங்கே இருந்து கொப்பி அடிச்சிருப்பாங்களே இல்லை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு வியப்பான ஒரு விஷயம் தான் இந்த டீம் வந்து சில் பண்ணி கொண்டிருக்கு இதுக்கு பிறகு அப்படியே வந்து சாப்பிட போவோம் இந்த எல்லாலையும் சரி இப்போ எங்களோட 2 வாகனத்தையும் வந்து இதில் பார்க் பண்ணி போட்டு இதில் பார்த்தீங்கன்னா கேஃபே ரெண்டு ஒரு நல்ல சாப்பாடு கடை அதுக்கு தான் வந்து எல்லோரும் வந்து போய் சொல்லிவிட்டு போய்கொண்டிருக்கோம் வாசல்லே வந்து ரக்கி விட்டுட்டு இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு போய்கொண்டிருக்கோம் இங்கே வந்து அப்படியான கடைகள் இருக்குது இது கொஞ்சம் டிஷர்ட்டுகள் நல்ல சாய்ஸுகள் இருக்குது சோர்ஸ்கள் எல்லாம் நிறைய இதுகள் இருக்குது ஆனாலும் எனக்கு அந்த கடை வந்து பிடிச்சது நல்ல நீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் சாப்பாடு டிலேயாக தான் தருவாங்க அது ஓகே அதோட இதுலேயும் வந்து ஒரு வித்தியாசமான கடை ஒன்று போட்டுருந்தோம் ரூம்ஸ் இருக்கா அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன இந்த டிசைன்கள் எல்லாம் ஒரு ஹோட்டல் வந்து செய்கிறீங்களா இது இப்படியானது வந்து வேண்டி வைக்க நல்லாயிருக்கும் ரைட் ஓகே இதான் ஹோட்டல் பாருங்க கேஃபே கடையில் இங்கே போய் சாப்பிட போகிறோம் இதில் மெனுவல் அதிலெல்லாம் வந்து போட்டிருக்கிறோம் வந்துட்டோம் மேலே இதெல்லாம் வந்து இருந்து சாப்பிட போகிறோம் ஏற்கனவே வந்திருப்பேன் யாருக்கு ஞாபகம் இருக்க தெரியல இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மசாஜ் இருந்தது இங்கே பாருங்க இதில் வந்து தான் செய்ய போகிறேன்ட்டு குட்டி படியன் வந்து வெளிக்கிட்டார் ஆனால் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க அதையோட சரி இப்போ ஓடர்களை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அதை வந்து கேட்டு போன காலை உள்ள வைக்க கீழே வைக்க இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க ரைட் ஓகே டிக்கிள் பண்ணுதா ஓகே இங்கே வேறு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க இவங்களுக்கு 500 ரூபா பெரியாக்களுக்கு வந்து 1000 ரூபா ஹாய் வைஜய் ஓகே இல்லை இப்போ அண்ணா அம்மா வந்து இது கொண்டிருக்கா இது வந்து திருச்சி கொண்டிருக்கா இப்போ சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிஞ்சோண்டு தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றத மாதிரி யோசிச்சுட்டேன் சோரி மக்களே இப்போ சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டோம் கிட்டத்தட்ட நேரம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச வரைக்குமே இப்போ 3 மணி சரியா 3 மணி ஆகுது இதில் இருந்து அப்படியே வந்து நுவரெலியா தான் வந்து போகிறோம் கிட்டத்தட்ட 54 கிலோமீட்டர் உண்மையிலுமே நான் அடிச்சு இந்த 2 ஃபேமிலிக்கு இடையில் செட் ஆகாதோ நான் கூட்டிகிட்டு என்ன செய்ய போகிறோம் நான் 2 பேரும் வந்து நல்ல செட் ஆகிட்டோம் ட்ராவலிங்கில் இதுதான் ஒரு விஷயம் யார் எவரெண்டு தெரியாட்டிக்கும் அது ஒரு பாண்டிங் ஒன்று உருவாகும் அதுதான் காலப்போக்கு முறை இப்போ தெரிஞ்சாக்களோட பழகிறோட இப்படி ட்ராவலிங்கில் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணால் அது காலப்போக்கில் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ இதில் இருந்து 2 மணி நேரம் ஃபுல்லாகவே வந்து எனக்கு பின்னுக்கு தான் வந்து பேனம் பேரம் அப்படி ஓடிட்டு நுவரெலியாவில் இருக்கிற பார்க்குக்கு போய் ரிலாக்ஸாக வேலை பெறுறது தான் பிளான் ஓகே இப்போ ரெடியாக நுவரெலியா பார்க்குக்கு போகும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நுவரெலியா வந்துட்டோம் இதில் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு பின்னர் 5 மணிக்கிட்ட ஆகிட்டு ஆனாலும் வந்து இப்போ ஸ்பீட் போலில் போகிறோம் ஒரு ஸ்பீட் போலில் 4 பேர் போகிறது இருக்குது 7 பேர் போகிறது இருக்குது நாங்கள் 7 பேர் போகிறதுல போகிறோம் இதில் ஒன்று 4 பேர் போகுது காட்டுறோம் பாருங்க இதெல்லாம் நாங்கள் முதல்ல அந்த லண்டன் அண்ணாக்களோட வந்து போனாங்க வேறு எப்படி போகுது இது அங்கே போகிறது அந்த அப்படி ஓட்டு அங்கே ஓட்டு பாருங்க செட் ஆகிட்டு நம்ம ஏறுவோம் சரி இப்போ டீம் ரேங்கு 7 பேர் டீம் நான் தான் அப்புறமா போகிறோம் இந்த வந்துடுறாங்க இந்த போட்லாம் போகிறோம் ஒரு 10 நிமிஷம் சரி இப்போ வேற போகிறோம் இந்த போட்டில் நெருப்பெடுப்பாங்க டீம் வந்து வெளிக்கிட்டோம் ஜாக்கெட்டாக அக்கா கவனமா பிடிச்சிருங்க இங்க முன்னுக்கு பாடணும் அதான் தூக்கி போடு என்ன டப்பட்டு பிடிச்சிட்டாங்களே கவலையா இருக்கு ஏய் என்ன பயமா இருந்தா அம்மம்மா
ஓகே ஆமாம் அப்படி ஜாலியாக இருந்து வர எல்லாரையும் விட முன்னுக்கு இருக்காதோ பயந்த மாதிரி கிடக்கு. இப்போ போட் சஃபாரி எல்லாம் முடிஞ்சது, உண்மையிலுமே நல்லா இருந்தது. மைக் வந்து ஆஃப் ஆகிட்டு அதால் சில விஷயம் கதைச்சது எல்லாம் விளங்கியிருக்காது. எல்லாருமே வந்து பயந்தவேல், ஆனாலும் வந்து அதுக்கு பிறகு நல்லா என்ஜாய் பண்ணவேல். இப்போ இந்த மேக் ஆஃப் ஆனாலும் நான் காரங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அவையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பூங்கண்டுகள் அதுகளில் வந்து போக சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நல்லா இருக்குது உண்மையிலுமே இந்த டைமில் எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட். ஆனால் அந்த வெயில் இருக்காலும் இப்போ உங்களுக்கு தெரியும் பின்னுக்கு வெயில் இருக்குது, ஆனால் குளிருது நல்லாவே இருக்குது. எங்களோட டீம் வந்து இங்கே வேறு இதுக்குள்ள ஃபுல்லாக வந்து நிற்கிறேன் என்ஜாய் பண்ணிக்கொண்டு. இந்த சின்ன பிள்ளைல ஓடி விளையாடுறாங்க, நல்ல க்யூட்டாக ஆள் தெரியுமா. தொடர்ந்து ஃபோட்டோ ஷூட் நடக்குது. இங்கே வாட்ட குரூப் இங்கே பாருங்க ஓட்டத்தான். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து குளிருது அப்படின்னு சொல்லிடும். சரி இப்போ இதில் வந்து ரூமுக்கு தான் வந்து போகிறோம். குளிர் தாங்க இல்லாத வேறு வந்து எல்லோரும் ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டோம். பார்ப்போம் அடுத்து நடக்குன்னு, நாளை சந்திப்போம். சரி இப்போ அடுத்த நாள் இன்றைய நாள் வந்து நாங்கள் நியூசிலாந்து ஃபார்முக்கு வந்திருக்கிறோம். இந்த மாடுகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிளான்கள் இருக்குது. முதலாவது இங்கே இப்போ இந்த டிக்கெட் எல்லாம் என்ன கட்ட வேண்டியது தெரியல, எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போ நாங்கள் விளக்கிட்டோம் இதிலேருந்து ஃபார்ம் பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே போய் டிக்கெட் எடுக்கும். இப்போ டிக்கெட் வந்து எடுக்கிறோம். நார்மலாக வந்து லோக்கல் ஆக்களுக்கு 100 ரூபாயும் 400 ரூபாயும், மற்ற சின்ன ஆக்களுக்கு வந்து 200 ரூபா, மற்ற சீரடியோட வந்து 100 ரூபா, ஃபாரின் ஆக்களுக்கு 1500 ரூபாய்க்கும், சில்ட்ரனுக்கு 1000 ரூபாய் வந்து எடுக்கணும். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு போய் கொண்டு இருக்கோம். எல்லாருமே சொல்லினோம் உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான ஒரு விதத்தில் தான். இதில் நடுவில் இருக்கிறது காலை போய் தான் இப்படி ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். இப்போ உள்ளே வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் மாடுகள். குறிப்பாக வந்து இது தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வெளியில் வந்து போட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த இடத்துல வந்து இப்படி பார்த்திங்கன்னா மனம் தாங்க இல்லாமல் இருக்குது. இப்போ தான் வந்து குளிக்க வாத்தி கொண்டிருக்கணும். அந்த ஒரு காரணத்தால் தான் வேறு இவ்வளோ மாடுகள் இருக்குது இந்த இடத்துக்கு. இந்த கொட்டிலுக்கு மட்டுமே இவ்வளோ மாடுகள் இருக்குது. அரைச்சரிஞ்சு கொட்டை அப்படியே சாப்பிடுது. எல்லோரும் மூக்க பொத்தி கொண்டு சின்ன படிகள் எல்லாம் நிற்கிறாங்க. அந்த வாசனை வருது வரலாம் பாருங்களே, ஃபுல்லாக மூக்க பற்றிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் அவ்வளோ அப்படி உருப்படியாக இருக்குது மாடுகள். குறிப்பாக இந்த மாடுகளை பற்றி போட்டிருக்கு என்னென்ன வகையை சேர்ந்தது அப்படின்ட்டு. இந்த மாடு வந்து ஆயிஷ் ஏதோ ஒன்று மாதிரி போட்டிருக்கிறோம். 600 கிலோ வரைக்கும் வருவான். அதே மாதிரி 135 சென்டிமீட்டர் வளரும். அதே மாதிரி 20 30 லிட்டர் கொடுக்கும். 10-15 வருஷம் வந்து வாழும் அந்த மாதிரி போட்டிருக்கணும். அப்படி இந்த மாடுகளை பற்றி போட்டிருக்கணும் கண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 சென்டிமீட்டர் வரையும் ஹைட் வளரும். 700 கிலோ வரைக்கும் இருக்குமா. டெய்லி 40 50 லிட்டர் பால் வந்து கொடுக்குமா. 20 வருஷத்துக்கு வாழும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். இங்கே பாருங்க, இதில் குட்டி மாடுகளை வந்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க. இது எல்லாம் பால் கொடுக்குறது தனியாக வச்சுருப்பாங்க போல இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி குட்டி மாடுகளை. மாட்டுண்ட வாசனை தாங்க முடியாமல் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3 ஹோட்டல் இருக்குது. அதில் 2 மட்டும் தான் எங்களால் பார்க்க முடியும். அதில் பார்க்கல தெரியும். இதிலே நிறைய மாடுகள் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த ஃபேன் மாதிரியும் போட்டுருக்கோம். அடிக்கிற குளிருக்கு அது வேறு. இந்த மாடுகளெல்லாம் நீட்டாக அப்படி வந்து படுத்துருக்குதுங்க. இதிலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு கொடுக்குற புல்லுகள் வந்து வேறையாக இருக்குது. அதுக்கு இன்னும் அரைச்சிட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த புல்லை பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெரும்படியாக இருக்குது. அது அப்படி இல்லை. இந்த மேஸ் எல்லாம் வச்சு தான் கொடுக்குறாங்க. மேஸும் கொடுக்குறாங்க. எல்லாம் இங்கே நடக்குது. கிங் ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி 4லேருந்து 8:45, 12லேருந்து 4:40 இந்த மாதிரி போட்டிருக்காங்க. 8லேருந்து 1 மணி. அது மால்கிங் இல்லை மக்களே, சாரி மில்கிங் டைம், பால் கொடுக்குற டைம். ஆனால் குளிரண்டா செம்ம குளிருது மக்களே. இங்கே நல்லா இருக்கு. ஆனால் அது நல்ல சில்லாக இருக்குது. அப்பாடா ஒரு மாதிரி இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இது ரெண்டும் ஃபோட்டோ எடுக்கலாம். எப்படி பாருங்கள், சுற்றி வர இருக்கிறது வெதர் நல்லா இருக்குது. இதுதான் வேர்ல்டு பகுதி. எப்படி 2 எடுத்துகிட்டு இருக்காங்க. இவையில் என்ன செய்யற வரையில் பார்ப்போம். இப்போ அதில் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு வந்து இவைகளுக்கு அது பெருசாக தெரியலை. நாங்கள் வந்து அது ஞாபகத்துக்கு வந்து எடுக்கிறது. இப்போ இதிலேருந்து அப்படியே மெல்ல பூக்கண்டுகளை பார்த்துக்கொண்டு நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இதுக்குள்ள காரெல்லாம் விட்டுருக்காங்க. இன்னும் லண்டன் குளிரோட மோசமாக இருக்குது போல. கை இந்தபடியாக இருக்கா. சரி எல்லாம் பார்த்து முடிஞ்சு அக்கெல்லாம் வந்தாச்சு. இதுலேருந்து அப்படியே வந்து வலிக்கிடும் அடுத்தது இடத்துக்கு. இப்போ நாங்கள் அந்த ஃபார்மெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இடையில சாப்பிட்டுட்டு பிஎஸ்சில் இப்போ வந்து டாம்ரோ டீ ஃபேக்ட்ரி வந்து வந்திருக்கோம். இப்போ வந்து எல்லாருமே வந்து காய்ச்சி விட்டுட்டு டீ ஃபேக்ட்ரி டூர் வந்து பார்க்குறதுக்காக போயிருக்கணும். நாங்கள் அப்படியே சாட்டாக போய் பார்ப்போம். வெளியாக்கலன்னு வரைக்குள்ள இதெல்லாம் போடும். இந்த 2 கட்டோட மட்டும் இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், டீ ஃபேக்ட்ரி வந்து பார்க்க போகிறோன்னு சொன்னால் கட்ட தேவையில்லை. அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சு எல்லாம் டீ ஃபேக்ட்ரி டூர் பார்த்து முடிச்சுட்டு போய்கொண்டிருக்கணும். காதெல்லாம் அடைச்சி போயிட்டு எங்களோட வந்த அகலை காணலை. இதில் போயிட்டு போல இருக்கு. எங்கடா அப்போ என்னோட வந்த அகலை காணலை. அடுத்த இதுக்கு போயிட்டு நம்ம என்ன கட்டமெட்டு தெரியல. பார்ப்போம். வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு இருக்கா. ஒரு மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஃப்ளோர் ஏதோ வந்து காட்டுறது வந்து இல்லாமல் மிஷின் வந்து பழுதா போயிடுச்சு. இதுதான் வந்து கடைசி ப்ரொசீஜர். எல்லாத்தாலையும் ஃபில்டர் பண்ணி வந்து இதில் தான் வந்து அரைச்சி தேவையாக டாப் ஆஃப் மவுண்டனில் மட்டும்தான் வளரும்.
இந்த தேயிலை குருத்தை மட்டும் பறிச்சுட்டு வந்து சூரிய ஒளியால் காய வச்சுட்டு உடனே பேக் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் ஒன்லி ட்ரை ஆமாம், இது மூணுலேயும் பார்க்கும்போது கோல்டன் டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சில்வர் மீடியமாக இருக்கும், ஒயிட் நீர் லைட்டாக. அப்படியே வந்து டீ ஃபேக்ட்ரி டூர் வந்து பார்த்து முடிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து டீ குடிக்க போயிடும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த டீயில் வந்து வேண்டுறது. சரி, இப்போ இதில் டீ வேண்டி முடிஞ்சு வேண்டின வேல் இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த அம்புலோ டவருக்கு வந்து வெளிக்கிட போகிறோம். நாங்கள் அம்புலுவாய்க்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 4 மணி, நான் 3:20 ஆகிட்டு. இப்போ இதுலேருந்து ஆட்டோவில் வந்து நாங்கள் 40 நிமிஷம் தான் வந்து வெயிட் பண்ணிவிடுவோம். அதுக்கிடையில் நாங்கள் போகணுமென்று சொல்லியிருக்கணும். அதோட வந்து எங்களோட வந்து கிட்டத்தட்ட 9-11 பேரில் வந்து இப்போ 4 பேரோட தான் வந்து ஏறப்போகிறேன். உண்மையிலுமே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் போல் அந்த கிளைமேட்டை காட்டுற பாருங்க இப்படி இருக்குது. இஞ்சாலை வேலோட அது மாதிரி வேலோட தான் வந்து ஏறப்போகிறோம் மேலே. வாங்க பார்ப்போம் என்ன நடக்குன்னு. அதோட வந்து இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து 6ஆம் மாடி மட்டும்தான் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸை வந்து போட்டிருக்கணும். எதுக்கு ஆண்டு தெரியலை. 9ஆம் மாடி மட்டும் இப்படி உள்ளால வந்து வரணும் கொண்டே இருக்கோம். சரி, நாங்கள் இப்போ 6ஆம் மாடிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் ட்ரோன் ஷாட் எடுக்க சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் 2 அப்படின்னு சொன்னவேல் எங்கள் ஆளை காணல. ஐயே நாங்கள் ட்ரோன் ஷாட் எடுக்கிற ஆள் வந்து போய் கொண்டிருக்கு. யூடியூபர் போல இருக்கு, சைனாவில் வந்துருக்கேன். கிட்ட எடுத்து எல்லாம் பெரிய சார் எல்லாம் போச்சு. மேலே போனால் அந்த அண்ணா காணல, அடுத்த ரோட் ஷாட் எடுக்க போயிடும். 2 கட்டமாக தெரியல. நான் தான் வந்து மொழிபெயர்ப்பாடு. நான் வந்ததுலேயே இன்றைக்கு தான் மேலே ஏறக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஆனால் அந்த அண்ணாக்கள் வந்து பாவம். அதால் வந்து பார்த்திங்களாட்டா அதோட போயிட்டு வருவோம் மட்டும் போகிறேன். ரோட் ஷாட் எடுத்து கொண்டு தான் இருக்கணும். அதனால் மக்கள் ஏற கொஞ்சம் பயப்படுவேணும். இப்போ பார்த்திங்களாட்டா எப்படி ஏறணும் அதே மாதிரி வந்து கீழே இறங்கிட்டேன். ஏன்னா மேலே ஏறின அந்த அண்ணாவும் மற்ற 2 பேருமே வந்து இடையோட இறங்கிட்டேன். அப்புறம் எனக்காக ஆக்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்தால் வந்து நான் அப்படியே இறங்கிட்டேன். இது வரைக்கும் வந்ததில் இப்போ தான் வந்து நான் மேலே போகாமல் கீழே போய் கொண்டிருக்கேன். பரவாயில்ல, இதுவும் ஒரு அனுபவம் இருக்கத்தானே வேணும். பாருங்க, இதில் இருந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 படி சின்ன படிகளோட மேலே போகணும். இப்போ கீழே இறங்கி கொண்டிருக்கோம். இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிகிரியா நோக்கி வழிகிட போகிறோம். ஒரு அடியாக அங்கே போயிட்டு நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த நாள் நேற்று நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா சிகிரியாவுக்கு வந்து தம்புள்ளியில் தான் தங்கினாங்களே. சிகிரியாவில் வந்து ரூம் எதுவுமே வந்து கிடைக்கல. அப்புறம் இப்படி அப்புறம் சாப்பிட்டு விட்டு வலிக்கிட்டு வந்துட்டோம். குறிப்பாக இதில் 8 பேருக்கு தான் டிக்கெட் எடுத்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபா, 35 USD பெரிய ஆக்களுக்கு வந்து, மற்றது நார்மலாக 25 USD சின்ன படிகளுக்கு வந்து எடுக்கணும். உண்மையிலுமே ஒரு பெரிய காசு தான். குறிப்பாக வந்து வெளிநாட்டு ஆக்களாலே வந்து ஒரு நாளைக்கே வந்து லட்சக்கணக்கில் உழைப்பாங்க நினைக்கிறேன் இங்கே சிகிரியா. இப்போ இந்த டீம் ஃபுல்லாக வந்து பின்னால் வந்து கொண்டிருக்கிறோம். நான் அப்படியே முன்னுக்கு போய் கொண்டிருக்கேன். இந்த வரேன் இதெல்லாம் இப்போ வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ சின்ன இடங்களை கட்டங்களை. சரி, இப்போ இடையில நிப்பாட்டி எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி மெல்லமாக வந்து ஏறி கொண்டு இருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாருமே வந்து வரணும். அதில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் வந்து போக வேண்டியிருக்கும். அது மாதிரி இடையிடையே நான் முன்னுக்கு போய் வரலாறுகளை வந்து சொல்லிவிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். சரி, இப்போ ஒரு முதலாவது ஸ்டெப்ஸ் ஏறி வந்துடும். இதுக்கப்புறம் தான் படிகள் எல்லாம் இருக்குது. எங்கள் டீமுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டோம். இதிலே இருந்துட்டோம். இதில் வேறு டீம் இருந்துட்டு ஃபுல்லாகவே 2 ஆளும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாங்களே மெல்ல மேலே. சரி, ஒரு மாதிரி ஆகலை எழுப்பி அப்படியே கூட்டிகிட்டு போய் கொண்டிருக்கேன். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு துண்டாக இருக்கும் படிகள் இருக்கிறதால. இன்னும் வர்ற வழியால் போயிடும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் திட்டம் இல்லை, 2ல் ஒரு பங்கு வந்து கொண்டுட்டேன், 3ல் ஒரு பங்கு வந்து கொண்டுட்டேன். இப்போ அம்மா வந்து நான் கூட்டிகிட்டு போகிறதால வந்து வீடியோ எடுக்கலாம் இருக்குது. அப்பப்போ காட்டுறேன்னு என்ன சமுதாயத்தில் நடக்குதுண்டு. இப்போ சிங்கவாசல் தொகுதிக்கு வந்து வந்துட்டோம். ஒரு மாதிரி ஏறி அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். வேலை எனக்கு பெருசாக கலைக்கவே இல்லை, நார்மலாக இருக்குது. இப்போ தொடர்ந்து ஏறிட்டு வந்துட்டோம் அம்மாவை கூட்டிகிட்டு. ஹாப்பி மூமெண்ட். யா, அம்மா வந்து ஏறிட்டா இந்த வயசில். 80 வயசு அம்மாவுக்கு. அப்படியே நாங்கள் இந்த வயசில் சிகிரியா இருக்க ஒரு தமிழ் ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. கரெக்டாக அந்த பெருமை. அப்படியே நாங்கள் இதுலேருந்து மேலே போகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரேக் கொண்டு எடுக்கணும். தண்ணி குடிக்கிறதா குடிச்சிட்டு எல்லாமே செய்யலாம். சரி, இப்போ எல்லாம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. பாருங்கள், ஸ்கூல் பிள்ளைகள் வந்து உள்ள பேர் வந்து கொண்டிருக்கணும். முடிஞ்ச ஒரு பேர் மன்னாரில் தான் வந்து வந்திருக்கணுமா இந்த டூருக்கு. அப்படியே நடப்போம் மேலே. எத்தனை பேர் வேறையணும் ஒரு எழுதுக்கு பிறகு ஒரு மாதிரி வரையிலேன்னு சொன்னால் எல்லாரையும் வந்து வர வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போய் கொண்டிருக்கேன். மெல்ல வேற கொண்டிருக்கணும். காற்றுண்டா கடுங்காற்று. This is our first time. Yeah, that's why. First time, yes. Yeah. Yeah. First time here in. We are from local, but here come first time. Yeah. Where from? Ella? No, north side, Jaffna. Jaffna, north side, Sri Lanka. Yeah. Nice. Welcome to Sri Lanka. Yeah. Yeah. Have a good day. Yeah, thank you so much. பெருமை கொண்டு ஏறு. காற்றுக்கு தள்ளி தருது பாரு. நல்லா இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறதுக்கு. அப்படியே நல்லா இருக்கு. 6 மணமே 6 கணித்து மருந்தது யாரு.
சரி இப்போ ஒரு மாதிரி மேலே ஏறியாச்சு. இதில் பாருங்க பீதிருங்கால் ட்ரக் எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இந்த ஒரு பட்டி செக்ஷனால் தான் வந்து மேலே வரும் வகைகள் தான் இருக்கும். இதுக்கு பிறகு தான் சின்ன சின்ன இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். குரங்குகளோட செட்டை கவனம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு ஓடிடும். சாரி, இதான் வந்து அவருடைய மாளிகை. இதில் சுமார் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பினோம். இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ துண்டு இருக்குது. இது கீழேயும் வந்து நிறைய துண்டுகள் இருக்குது. எல்லாம் ஒன்றா ஷார்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். அதில் ஒரு ஜோடிகள் இருக்கணும். இப்போ ஒரு முக்கியமான தொகுதிக்கு வந்துட்டோம். இந்த தாவரவியல் பூங்கா அப்படின்னு சொல்லுவோம் தானே, அதோட வியூ வந்து இங்கேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே டீமை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன். இல்லை பாருங்கள், இன்றைக்கி நான் பார்த்துக்கொண்டு இதுதான் அந்த ஒரு வியூ. அந்த காலத்தில் எவ்வளோ நேர்த்தியாக அந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்களன்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி அங்காலே ஒரு சில இடங்கள் இருக்குது பார்ப்போம். இப்படி அடிக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி பாருங்க முடிவு தாடுது. இப்போ குறைவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இதில் கூட அடிக்குது. ரைட்டு தொடங்கிது காற்று. இந்த பாருங்க காற்று எப்படி காற்றுன்ட்டு பாருங்க, தள்ளுது காற்று. ஓகே, சரி. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த துண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் காசியப்பன் குளிக்கிறதுக்காக பயன்படுத்தினது குளம் என்று சொல்லிடணும். ஆனால் அந்த காலத்தில் இப்போயே வத்தி இருக்குது. வெயில் காலத்தில் வத்தினா என்ன செய்திருப்பார்? கீழே போய் எதுவும் குளத்தில் குளிச்சிருப்பார், அதெல்லாம் என்னென்னு தெரியல. சில கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கிறதா நல்ல உங்களுக்கு பார்க்க தெரியும். அவ்வளோ செங்கற்கள் வந்து இந்த கட்டிடங்களை வந்து கட்டியிருக்கணும். அந்த காலத்தில் இப்படி இதெல்லாம் வளர்ந்துருக்கணும். சரி, இதுதான் பார்த்திங்கன்னா இருக்கை. இதுவும் பார்த்துட்டு அப்படியே நிலவெல்லாம் கீழே இறங்க வலிக்கிறான். சரி, நாங்கள் இப்போ இவர்கிட்ட கேட்போம். இவ்வளோ வாரம் போயிட்டு வந்துட்டோம். எப்படி இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? என்னென்ன விஷயத்தை பார்த்து நீங்கள்? செங்கல்லால் நிறைய கட்டியிருக்கணும் என்ன? நிறைய குளங்கள் பார்த்தீங்கள், நிறைய தூரம் இருக்கிற வியூ பார்த்தீங்கள். வேறு என்ன பார்த்தீங்கள்? ஓகே, கலைச்சிட்டிங்களா? இப்படி ஸ்விம்மிங் பண்ணி கலைச்சிட்டிங்களா என்ன? சரி, ஓகே. இது வந்து நாங்கள் எங்களோட மெமரபுளாக வந்து இருக்கும் கட்டாயம். நாங்கள் இப்படி இறங்குவோம் வேணே. சரி, இப்போ மெல்ல மக்கள் இறங்கி கொண்டு இருக்கிறோம். இதில் இருந்து அப்படியே வில்லேஜ் ஃபுட் சஃபாரி, அதுக்கு பிறகு சஃபாரி ஏதோ போகணும்னு சொன்னவேல் அதை முடிச்சு கொண்டு இந்த ட்ரிப் வந்து முடியுது. சந்தோஷம், இவ்வளோ நாளும் பேரோட பயணிச்சதை நினச்சி. பாய்.